Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு பண்ண போற vlog வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ்லாம் என்ன, அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படிலாம் ரெடி ஆயிருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். என் பையன் இந்த வீடியோ பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். ஏன்னா வந்து ஒரு 2.5 மாசம் லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் டு ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மிடில் ஸ்கூலு. ஸோ புது பில்டிங் அண்ட் அந்த நிறைய விஷயங்கள் புதுசா பார்க்க போறாங்க. ஸோ அதனால வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு அவரே நம்மளுக்கு காமிக்க போறாரு. இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்பெட்டு. ஒரு 2 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா என் பையன் கத்துக்கிட்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கூல்ல வந்து ட்ரம்பெட்டு தான். ஸோ அந்த 2 வருஷமே நாங்க வந்து இதை ரெண்ட்ல எடுத்துட்டு இருந்தோம். $1000 கிட்ட சொன்னாங்க விலைக்கு வாங்குறதுக்கு. நாங்க ஒரு 2 இயர்ஸாவுமே ரெண்ட்ல எடுத்து அந்த மணி வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க இந்த வருஷம் வந்து இந்த ட்ரம்பெட்டை விலைக்கே வாங்கிட்டோம். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்ட் எடுத்ததுல வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஏதாவது டேமேஜோ இல்லை ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். பட் இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் இல்லையா, நம்ம தான் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இது வந்து வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி பேண்ட்ஸும் இருக்கும், அதுலயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்க ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கலர் ட்ரெஸ்ல தான் இருக்கும். பட் வந்து சில ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கும். இவனுக்கு என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே யூனிஃபார்மோட தான் இருக்கு. இதுல வந்து யூனிஃபார்ம்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 4-5 செட்டு வாங்கி வச்சுட்டா போதும், ஒரு ஃபுல் இயருக்கு அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த யூனிஃபார்ம்ன்ற வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த எம்ப்ளம் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு டிஷர்ட் $10 இருக்கு அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $20-30 இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் வருஷத்துக்கு நாங்க ஒரு 4-5 செட்டு வாங்கி வச்சுட்டு எவ்ரி இயர் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்க ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லான்செண்ட். இது வந்து யூனிஃபார்முக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். இந்த பசங்களை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும், அதாவது பாய்ஸ் முட்டியில ஒரு ஓட்டையை போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இந்த பிராண்டுக்கு கண்ணை மூடிட்டு போகலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 4-5 டைப்புக்கு இருக்கும். இப்போ பாய்ஸ்க்கு வந்து சம்மர் அப்போ ஹாஃப் பேண்ட் போட்டுக்கலாம், அப்புறம் வின்டர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேண்ட் போட்டுக்கலாம், அப்புறம் டிஷர்ட்லயே வந்து உங்களுக்கு ஜெர்சி டைப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வின்டர் டைம்ல வந்து ஃப்ளீஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். கேர்ள்ஸ்க்குமே ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இவங்களுக்கு போரா இருக்காது, டைம் சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கும் காலையில எழுந்திரிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் யூனிஃபார்மை ஒன்று பிக் பண்ணி போட்டுட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் தான் ஆர்டர் பண்ணேன். அப்பப்போ டைம் பார்த்து, அதாவது இந்த பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ல இருந்துச்சு. இது வாங்கி ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸு, மிடில் ஸ்கூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் இருக்கும். எலிமெண்ட்ரி இதுக்கு முன்னாடி 5th கிரேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து சரி ஓகே மைக்ரோவேவ் சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் நான் பார்த்தேன். கிளாஸ்லாம் இந்த பசங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம், அது ஹெவியாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், அவங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சுப்பாங்கன்னு தெரியாது, திரும்ப அவங்களுக்கே அது வந்து அடிபடுற மாதிரிலாம் வச்சுக்கூடாதுன்றதுனால நான் வந்து இந்த டைம் சிலிக்கான் லஞ்ச் பாக்ஸ், இதோட ரிவ்யூ வந்து சூப்பரா இருந்துச்சு. அமேசான்ல தான் வாங்கினேன். 2 பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $25-30 என்னமோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப், அதே மாதிரி சூடாவும் நம்ம வந்து பேக் பண்ணலாம். BPA அண்ட் PVC இதெல்லாமே ஃப்ரீ. அதாவது மோசமான கெமிக்கல்ஸ் இல்ல பிளாஸ்டிக் வச்சு பண்ணது கிடையாது, ஓரளவுக்கு சேஃப் ஆனதுதான். இது வந்து லீக் ப்ரூஃபும் கூட. ஸோ அதனால ரிவ்யூஸ்லாம் பக்காவா இருந்துச்சு. நான் வந்து லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் குரூப்ல நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பாக்ஸ் குக்கர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். பட் வந்து என் பையனுக்கு ஸ்டீல் பாக்ஸ் வேண்டவே வேண்டாம்னு சொன்னா. என்ன ரீசன் கேட்டீங்க அப்படின்னா வந்து லுக்கு கூட நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் டிசைனா பார்த்து வாங்கிடலாம். பட் வந்து சாப்பிடும் போது அவங்க ஸ்பூன்ல தானே சாப்பிடுவாங்க, ஸ்பூன் ஆர் ஃபோக் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பூன் வந்து இந்த ஸ்டீல் பாக்ஸ்ல படும்போது ஒரு சத்தம் வருது இல்லையா, அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, அனாயிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டீல் பாக்ஸே வேண்டாம். சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டீல் பாக்ஸை ஓப்பன் பண்றதுக்குமே அந்த பசங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு டீச்சர்ஸ் கிட்டயும் அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஹெல்ப் கேட்கறது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி தான் இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கான்டிகோ வாட்டர் பாட்டில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டிகோ. வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா
கொஞ்சம் ஹெவியா உங்க பேக் போக போக கொஞ்சம் ஹெவி ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லைட் வெயிட்டா போவோம் அப்படின்ட்டு 1 இயர்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா 1 இயர் ஒன்ஸ் நாங்க இந்த பாட்டில மாத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒய் நாட் ஒரு வாட்டி இந்த பாட்டில ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இதுவுமே நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருப்பாங்க. விஷயம் நம்ம வந்து மெட்டல்ல சுடு தண்ணி ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் லாஸ்ட் டைம்லாம் வாங்கினேன். பட் வந்து மித்துல் நீ ஹாட் வாட்டர் குடிப்பியா என்ன? அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்காகவும் இந்த பிளாஸ்டிக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்க? ஸ்கூல் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸு. பட் இது என்ன பத்தாதுன்னு நினைக்கிறியா மித்துல்? யூ திங்க் யூ வில் கெட் மோர் ஸ்டஃப்ஸ்? Actually, no, I think it's better. I didn't realize there's 3 zips. இது ஓப்பன் பண்ணுது. I think that is for your small stuffs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ரோம் புக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ க்ரோம் புக்கும் வச்சுக்கலாம், அப்புறம் ஃபோல்டர்ஸும் வச்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட லஞ்ச் பேக் வந்து நீ கையில் எடுத்துகிட்டு போவியா இல்லை பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவியா? I think you should carry it in your bag, in your hand. You have to carry it separately because பார்க்கலாம், யூஸ் பண்ணி பாரு. உனக்கு இந்த பேக் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வேற பெரிய பேக் இருக்கு, அது கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அமேசானில் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால யூஷுவல் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். இது நல்ல பிராண்டாக இருக்குமே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த பேக்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது மோஸ்ட்லி ஸ்டேஷ்னரிஸ் தான். இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும். நாங்கள் எப்போவுமே மோஸ்ட்லி ஸ்டேபிள்ஸ் தான் போவோம். ஸோ பார்ப்போமா இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஃபோல்டர்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபோல்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து ஹோம் ஒர்க், நம்ம வீட்டுக்கு வர்றது, ஃபினிஷ்ட் ஹோம் ஒர்க்கை கொடுக்குறது, டெஸ்ட் பேப்பர்ஸ் வைக்கிறது எல்லாமே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் 2 or 3 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்துடணும். இந்த பசங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க, பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இல்லை ஒரு ஓப்பன் ஹவுஸ்னு வைப்பாங்க, அப்போ கூட போய் நம்ம அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து உன்னோட யூஸ்க்கு பேக்கில் எப்போவுமே ஒரு டிஷ்யூ வச்சுக்கோ, சரியா? அப்புறம் நம்ம நோட்ஸாக வாங்குவோம் இல்லையா? ஸோ இப்போ பெரிய கிளாஸ் போயிட்டுருக்காங்க, அதனால இந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த லூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான். அது கொஞ்சம் நிறையாவே தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து இதில் என்ன இருக்குது? ஓகே, ஸோ இது வந்து ஃபேஷியல் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுவே. இது மாதிரி நம்ம இன்னொன்று வாங்கியிருக்கோம்ல, இந்த மாதிரியா 6 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. டிஷ்யூ அவ்வளோ என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒரு கிட்ட இருந்து 6னா அப்போ? No, it's for all classes. For all classes? Yeah, because people use a lot of tissues sometimes. Why? I don't know. Like, I remember my Greek math teacher say that 3 boxes were used in 1 week. 1 week. Okay. Okay, next. இது வந்து குளோரெக்ஸ் வைப்ஸ். ஸோ இதுவும் அகெயின் கிளாஸ் ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி தானே? எவ்ரிடே who will clean up? The kids or the teachers? The kids. We would wipe the tables. End of the day you all do this? Okay, good. So குளோரெக்ஸ் வைப்ஸ். அப்புறம் வேற இது என்னது? ஷார்ப் அண்ட் பென்சில். எவ்வளோ கேட்டிருக்காங்க மித்துல் இந்த வாட்டி வந்து 100 பென்சில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பென்சிலுமே நிறையா தானே யூஸ் பண்ணுவீங்க? டெய்லி போய் பென்சில் பிக் பண்ணுவீங்களா? நீங்கள் எடுத்துட்டும் போகிறீங்க, அப்புறம் அங்கேயும் எடுப்பீங்களா? Sometimes when people lose their pencils, we take it. அப்படியா? Yes. நீங்க 100 days தான் ஸ்கூலுக்கே போவீங்க. some 100 some days. No, 200 and all. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியுதா? மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுத்து விட்டுடுவாங்க. ஆனால் இப்படி தான் இவங்க திங்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எதுவும் வந்து சர்ப்ளஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன ஸ்டஃப்ஸ் இருக்குது? ஓகே, எரேசர்ஸ். ஓகே, கேப் எரேசர், இந்த பென்சிலுக்கு பின்னாடி மாட்டி விடுறது. அடுத்து மார்க்கர்ஸ், இது வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கா? ஓகே ஓகே ஓகே, நம்ம அந்த 100 கவுண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஹேண்ட் ஹெல்ட் ஷார்ப்னர் அங்கேயும் இருக்கும் இல்லையா? Yeah, but it's better to have one. Okay. Yes, some don't.
இது வந்து கலர் பென்சில்ஸ் இல்லையா? ஓகே. மார்க்கர்ஸ், இதுவும் மார்க்கர்ஸா? அப்புறம் இது ஸ்கெட்ச் புக். ஸோ ஆர்ட் இருக்கா இந்த வாட்டி உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து பிளாஸ்டிக் டிவைடர்ஸ். இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த மாதிரி இன்சர்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் விஷயம்லாம் இதில் வச்சோன்னா நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியும். இந்த மாதிரி எத்தனை வாங்கியிருக்கோம்? 1 2 3. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது என்னது? ஹைலைட்டர்ஸ். ஓகே. Calculator. So you're going to use calculator from this year? Yeah. Okay. இந்த calculator வந்து நாங்க யூஸ் பண்றது எப்போ தெரியுமா? I think I got this in +2. I mean +1 +2. I mean high school. இப்போ நீ மிடில் ஸ்கூல்லையே நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பென்சில் இருக்குல்ல மித்துல், இந்த பென்சில் எல்லாம் வந்து எங்களோட 1 இயரில் நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 10 to 15 பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். எஸ். அண்டு இவ்வளோ வரைக்கும், இவ்வளோ சின்ன சைஸ் இருக்கா, அது வரைக்கும் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் இதை விட சின்னது கூட யூஸ் பண்ணியிருப்போம். தாத்தாலாம் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், இதை விட குட்டி பென்சில் வச்சு காமிச்சாருடா. நம்ப மாட்டேங்கிறான். இது இவ்வளோ சின்ன பென்சில்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது இங்க இருந்து பேக்ல இருந்து வச்சுக்கோ, இந்த அளவுக்கு. நான் வேணா என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்கு, நான் காமிக்கிறேன் உனக்கு. ஈவன் இன் ரீசென்ட்லி ஐ சா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் ஏகப்பட்டது வீட்டில் இருக்கும். ஏன்னா எல்லா இயர்ஸும் நம்ம வாங்கிட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் நாங்கள் திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா இதை வச்சு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கூலுக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸோ நோட்ஸா? அட்லீஸ்ட் இந்த யாராவது ஒரு நோட்டாவது கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நோட்ஸ் நிறைய இது கூட வந்து வீட்லேயே இருந்தது தான், முன்னாடி இயர்ஸில் வாங்கி வச்சது. ஸோ அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை தவிர்த்து வந்து ஹெட்ஃபோன்ஸு, இது வந்து போன வருஷம் யூஸ் பண்ணது தான். இப்போ இந்த விளாக் இதோடு நிறுத்திப்போம். இதே மாதிரி இன்னொரு விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.